தேங்க்யூ ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேற்று வரல, இன்னைக்கு தான் வந்தீங்க. அப்படி இருக்கணும்னு கை தூக்குங்க. நேற்று வரல, இன்னைக்கு தான் வந்தேன். அப்படி இருக்கணுங்க. ஆமாம், உங்களுக்கு ஃபாதருடைய முன்னரே வழியாக நேற்று என்ன நடந்தது புரிஞ்சிச்சுல்ல. நேற்று என்ன சொல்லிடுச்சு? நேற்று வந்தவங்க சொல்லி கொடுங்க பிறருக்கு. நேற்று என்ன நடந்தது? ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி நாம் உணர்ந்தோம். ஆண்டவருடைய வார்த்தையினால் என்னென்ன நமக்கு கிடைக்கின்றது? உயிர் கிடைக்கின்றது, நம் தூய்மையாக்கப்படுகின்றது, அப்புறம் என்றுமே நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே வாழ்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் பேறு பெற்றவர்களாக மாறிவிடுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பவர், கேட்பவர், கடைபிடிப்போர் யார? பேறு பெற்றவர்களாக மாறிவிடுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைப்போருக்கு அது பயனுள்ளதாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவு செயலாற்றுகின்ற காரணம், ஆண்டவருடைய வார்த்தை சமம் கடவுள், அவருடைய பெயர் வாக்கு என்றார். ஹல்லேலூயா. 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 திருப்பாடல் 29:7 ஆண்டவருடைய குரல் மின்னலே தெரிக்க செய்கின்றது. ஹல்லேலூயா. நான் இப்போ சொல்ல வேணும்னு நினச்சதெல்லாம், வின்சென்ட் சொன்ன சகோதரன் இங்கே இருக்கீங்களா? வின்சென்ட், சகோதரன் வின்சென்ட். நேற்று ஒரு செய்தி, நிறைய செய்திகள் ஆண்டவர் வெளிப்படுத்தினாங்க. வெளிப்பாடுகள் ஆண்டவர் வெளிப்படுத்தியது எடுத்துரைக்கும் பொழுது ஒரு மகனுடைய பெயர் வின்சென்ட். நீங்களா வந்திருக்காங்க? அங்கே இருக்காங்க. வாங்க சகோதரன். அவர்கள் நான் என்கிட்ட கூறல, ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. நான் வந்து இணையதளத்தில் நீங்கள் ஆன்லைன் போட்டிருக்கீங்கல்ல இந்த நற்செய்தி பணி, அது வந்து ஆன்லைன்லேயே பார்த்து கொண்டு வரும்பொழுது அவர்கள் ஈர்த்து கொள்ளப்பட்டு இங்கே வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வின்சென்ட் என்ற ஒரு மகனே ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்ற வெளிப்பாடை கொண்டு உங்களுடைய வார்த்தையினாலே கொஞ்சம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைச்சதுங்க? நான் ஆக்சுவலாக நேற்று சென்னை போயிட்டு இருந்தேன் ஒரு வேலை விஷயமா. அது வரும்போது நான் சிலுவை பாதை அந்த நம்ம பாரிஸ் கவுன்சிலில் வந்து லைவ் டிவி மூலிமா பார்த்துட்டு வரும்போது, அதை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பாண்டி இறங்கிட்டு பாண்டியிலேருந்து திருப்பி நான் வந்துட்டு டிவி இது பார்த்துட்டு வரும்போது சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது வின்சென்ட் அவர்கள் பெயர் சொல்லி அழைச்சாங்க அப்படின்னும்போது அதை நானும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே ஒரு வின்சென்ட்டும் இருக்காருங்க. அவர் நேற்று வந்து உக்காந்துட்டு இருந்தாருங்க. அது எனக்கு கொஞ்சம் அற்புதமாக தெரிஞ்சுது. இறைவனுக்கு நன்றி. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் கூறுவதே விசுவாசித்தவர் பேறு பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு செய்தி சொல்லும்போது அது யாருடைய உள்ளத்தை எல்லாம் ஊடுருவி சென்றதோ, யாரெல்லாம் அது நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொள்வதோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே இருக்குன்னா 5 பேர் 6 பேருடைய எல்லாம் உள்ளத்தில் அது தொடும். ஆண்டவர் அது என்னோடு தான் பேசியது என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது யாருக்கு தான் அற்புதம் நடக்கின்றது? அந்த நபருக்கே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய பெயரை மாட்சிமைப்படுத்துவதற்காக நாம் சொல்கிறோம். அவருடைய உள்ளத்தில் அது உணரப்பட்டது இல்லை. அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் அவர்களை வாழ்க்கையை முற்றிலுமாக ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுடைய குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த மக்களோடு என்ன பேசணும், ஆண்டவர் ஒவ்வொரு வேளையிலும் உங்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இருக்குதா இல்லையா? நோக்கம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்பொழுது எங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கிடைத்த இதே வார்த்தை என்னென்றால் 1 கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரம், அதனோட ஹெட்டிங் மட்டும் தலைக்கட்டு மட்டும் சொல்லுங்க, படிங்க. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரம். சிலை வழிபாடு. என்ன என்ன சிலை வழிபாடு. நம்ம சிலை வழிபாடு இந்த புரொட்டஸ்டன்ட் சபையை சார்ந்தவங்க சொல்லுவாங்க, கத்தோலிக்கர் எல்லாம் என்ன செய்துட்டு கொண்டிருக்கிறோம்? சிலை வழிபாடு. ஆனா நம்ம சிலை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய மனசில் திடீர்னு நம்முடைய அந்த ஞாபகத்தை எண்ணத்தை கொண்டு வரதுக்கு துணை செய்வதற்காக தான் நம்ம ஒவ்வொரு சொரூபங்களும் செய்து வைக்கிறோம். நம்முடைய அப்பாவோட ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு யார் ஞாபகம் வரும்? என்னோட அப்பா இறந்து போச்சு, ஆனால் அப்பாவுடைய ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு திடீர்னு யாருடைய ஞாபகம் வரும்?
அப்பாவுடைய ஞாபகம் வரும். அதே போல் அம்மாவோட ஃபோட்டோ பார்க்கும்பொழுது நமக்கு யாருடைய ஞாபகம் வரும்? அதே போல் நமக்கு திடீர்னு ஈஸியாக நமக்கு ஜபிக்கிறதுக்கு உதவுறதுக்காக நம்ம ஒவ்வொரு சொரூபங்களும் வைக்கிறோம். நம்ம அதிலே வழிபடுறது கிடையாது. நம்ம மனதில் அறிந்து உணர்ந்தவர்களாக நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு துணை செய்வதற்காக நம்ம சொரூபங்கள் செய்து வச்சிருக்கோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆனா இந்த சிலை வழிபாடு எதை பற்றி ஆண்டவர் கூறுகிறோம்? இதை பற்றி நம்மளெல்லாம் சிலை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோமா? ஏன் சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? நான் எந்த சிலை வழிபாடும் செய்தது இல்லை. நம்முடைய உள்ளத்தில் கடவுளுக்கு உகந்த இடம், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடம் யாருக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய உள்ளத்தினுடைய சிலை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. நம்முடைய உள்ளத்தில் யார் இருக்க வேண்டும்? முதலிடம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? கடவுளுக்கு, கடவுளுக்கு கொடுக்கணும். நாம் தனிமையிலே உட்கார்க்கும் பொழுது நான் எதை பற்றி சிந்திக்கிறதோ அதுதான் என்னுடைய சிலை. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. நான் சும்மா இருக்கும்போது நடக்கும்போது இருக்கும்போதெல்லாம் நான் எதை பற்றி நினைக்கின்றதோ தியானிக்கின்றதோ சிந்திக்கின்றதோ அதுதான் என்னுடைய சிலை. இறைவார்த்தையில் என்ன சொல்றது? உங்களுடைய செல்வம் எங்கே இருக்குதோ அங்கேதான் உங்களுடைய உள்ளம் இருக்கின்றது. என்னுடைய செல்வம் கடவுளாக இருக்குதோ அதோ வேறு பலதும் நான் உள்ளத்தில் ஏற்றி வச்சிருக்கின்றோம் என்று நாம சிந்திக்க வேண்டியது. Praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1 படிங்க. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1 கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கு அடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. என்னை தவிர வேறொரு தெய்வம் உனக்கு இருத்தல. சத்தமா சொல்லுங்க. இறைவார்த்தை எடுத்துரைக்கும் பொழுது நம்ம பக்கத்துல இருக்குன்னு சாத்தான் எல்லாம் ஓடி போயிடும். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. ஹalleluya, 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 ஹalleluya. திருதூதர் பணிகள் 4:12 நேற்று அருள் சகோதரி சொன்னால, இவரே அன்றி, யாரே அன்றி, இயேசுவே அன்றி வானத்தின் கீழே மனிதர்க்கிடையே மீட்புக்காக வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. Praise the Lord, யாரே அன்றி, இயேசுவே அன்றி. என்னை தவிர வேற தெய்வம் உனக்கு இருத்தலாகாது. அது என்னால் சகித்து கொள்ள முடியாது. என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் அது உங்களுடைய பிள்ளைகள் மீது 3ம் 4ம் தலைமுறை வரைக்கும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளைகளை விதிமுறைகளை கடைபிடிப்போம் 1000 தலைமுறை வரையும் ஆசீர்வதிக்கப்படும். Praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறோமோ அதோ தண்டனை தீர்ப்பை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ? ஹalleluya, 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 ஹalleluya. என்ன பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? நீங்க என்ன கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என்ன கொடுக்கணும்? ஆசீர்வாதம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன வாங்கி கொடுக்கணும்? ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கணும். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. ஒரு சகோதரி நான் வீட்டுக்கு சென்ற பொழுது ஜெபிக்கிறதுக்காக என்கிட்ட வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்காக ஜெபிக்கும்பொழுது அவங்க கிறிஸ்துவ ஃபேமிலியை சேர்ந்தவங்க, என்னோட ரிலேட்டிவ் தான். ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கும்பொழுது இந்த மாதிரி பிற தெய்வங்களை வழிபடுறது போல் ஆண்டவரை வெளிப்படுத்தினேன். நான் கேட்டேன், நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்களா? என்னால் நம்ப முடியல அவங்க அப்படி செயல்படுங்க. இப்போ அந்த சகோதரி மிகவும் கேஷுவலாக என்ன சொன்னேன், நான் கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு சிவனுடைய டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் பார்க்குறதும் சிவனே எனக்காக
ஜெபிங்கன்னு சொல்லுவோம். அவங்க அந்த தெய்வத்துக்கிட்டேயும் அவங்க ஜெபிப்பது உண்டாம். புரியுதுங்களா? இன்னைக்கு அவங்க பொண்ணு வந்து ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களை திருமணம் பண்ணிச்சு. புரியுதுங்களா? இப்போ அவங்களுடைய ஸ்டாட்டஸில் 2-3 நாள் நான் பார்க்கும்பொழுது திடீர்னு பார்த்தபொழுது இதே போல் அங்கே எங்களோட ஊர், என்னோட ஊரே சொந்த ஊர், பிறந்த ஊரே குருவாயூர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளாவில் அது பக்கம். அங்கே குருவாயூர் டெம்பிள் மிக ஃபேமஸாக இருந்தது. அங்கே ஏகாதசின்னு நினைக்கிறேன். அங்கே நாங்கள் அந்த வழியிலலாம் நடந்து சென்றனால அங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அங்கே இருக்குன்னா ஒரு சிலை பக்கத்தில் இவங்க இருக்குன்னு பார்த்தப்போ ஸ்டாட்டஸில் பார்த்தேன். ஆனால் நான் எதுவும் பேசலை. இந்த விடுதலை பயணம் 20:1-2-3 வசனம் நான் அவனுக்கு அனுப்பி கொடுத்தேன். அவங்களுக்கு புரிஞ்சது நம்ம பேசுவதோட அதிகமாக யார் பேசும்பொழுது உள்ளத்தில் ஊடுருவி செல்லும் கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை அவங்க வாசிக்கும்பொழுது அதை உள்ளத்தில் ஊடுருவி சென்றது நான் விசுவசிக்கிறேன். காரணம் என்ன? மறுநாளில் அவங்க ஸ்டேட்டஸில் போட்டிருந்தது ஒரு இறை வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவங்களுடைய உள்ளத்திலே அவங்கள சிந்தனை வைத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேற்று தெய்வங்களை கடைபிடிக்கும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மீது 3-4 தலைமுறை வரைக்கும் தண்டனை தீர்ப்பை வருவித்து கொள்கின்றன. மாறாக என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்த என் மீது அன்பு கூர்ந்தவருடைய பிள்ளைகள் 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அறிந்தவர் இயேசுவை அறிந்த பிறகு அறியாதவர்கள் அவங்க ஆண்டவர் சொல்றதில்லை, இவர் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறோம், இவர்களே மன்னியும். அவங்களுக்கு கடவுளிடம் இருந்த மன்னிப்பு கிடைக்கும். அவங்களுக்கு தெரியாது. நாமும் அதே இதில் பிறந்திருந்தால் நம்மளும் அது வழிபடுமா இல்லையா? இல்லை. கடவுள் நம்மளே தேர்ந்தெடுத்ததினால் ஆண்டவரை அறிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக நம்மை தேர்ந்தெடுத்தனால் நாம் யார் வழிதான் செல்லணும்? யார் வழிதான் செல்லணும்? ஆண்டவருடைய வழிதான். ஆண்டவர் நம்மை இஸ்ராயேல் மக்களை தேர்ந்தெடுத்தது போல கடவுளுடைய வழிபடுகின்ற நபர்களாக நம்மை தேர்ந்தெடுத்தனர். யாரை தான் 100% நம்ம அன்பு செய்யணும்? கடவுளை. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. அது என்னால் சகித்து கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் சொல்லுகிறது என்னால் சகித்து கொள்ள முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் போய் வேறு நபர்களை போய் அப்பா அம்மான்னு கூப்பிடும்பொழுது உங்களுக்கு தாங்க முடியுமா? பெற்றோர்களே சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் வேற நபரை போய் அப்பா அம்மான்னு கூப்பிடும்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் அதனுடைய வேதனை தாங்க முடியுமா? முடியுமா? இதே போல் தான் ஏசப்பா சொல்றேன், கடவுள் சொல்றேன், என்னை தவிர வேற தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது, அதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. எரேமியா ஆகமம் 3வது அதிகாரம் 19 படிங்க. எரேமியா 3வது அதிகாரம் 19 உன்னை நான் என் மக்களின் வரிசையிலே எவ்விதம் சேர்த்துக் கொள்வேன் என்றும் திரளான மக்களினிடையே அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை உனக்கு எவ்விதம் தருவேன் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். என் தந்தை என என்னை அழைப்பாய் என்றும் என்னிடமிருந்து விலகி செல்ல மாட்டாய் என்றும் எண்ணியிருந்தேன். நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண் தன் காதலனை கைவிடுவது போல இஸ்ராயேல் வீடே, நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாய் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். எப்படி கடவுள் தன்னுடைய உள்ளத்தை நம்மளோட பகிர்ந்து கொண்டு பாருங்க. உன்னை என் மக்களின் வரிசையிலே எவ்விதம் சேர்த்துக் கொள்வேன் என்னும் திரளான மக்களிடையே அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை உனக்கு எவ்விதம் தருவேன் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். என் தந்தை என என்னை அழைப்பாய் என்றும் என்னிடமிருந்து விலகி செல்ல மாட்டாய் என்றும் எண்ணியிருந்தேன். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண் தன் காதலனை கைவிடுவது போல இஸ்ராயேல் வீடே, நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நாம் ஒருபோதும் அவரை விட்டு பிரிந்து வாழக்கூடாது என்றது யாருடைய விருப்பம்? யாருடைய விருப்பம்? யாருடைய விருப்பம்? கடவுளுடைய விருப்பம். நாம் ஒருபோதும் அவரை விட்டு பிரிந்து வாழக்கூடாது. என்ன நீ அப்பா என்று கூப்பிடும், தந்தை என்று கூப்பிடும் என்று நான் எண்ணி இருந்தேன். ஆனால் எண்ணிருந்த நாளுகளாய் நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண் தன்னுடைய காதலனை கைவிடுவது போல நீ என்னை மறந்து விட்டாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, வலது கரம் உயர்த்தி, ஹல்லேலூயா.
எவ்வளோ மன வேதனையோடு கூட கடவுள் இன்று என் அம்மை ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி கொண்டு சொல்கிறார். மகனே மகளே, நீ என்னை விட்டு அகல மாட்டேன், விட்டு விட மாட்டேன் என்றும் நீ என்னை அப்பா என்று கூப்பிடும் என்று நான் எண்ணி இருந்தேன். ஆனால் எண்ணிருந்த நாளுகளாய் நீ என்னை மறந்து விட்டேன். இன்னிலிருந்தாவது நாம் என் கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடும். ஆண்டவரே, என்னை தவிர வேறு தெய்வம் உனக்கு இருத்தலாகாது. கடவுளை விட்டு வேறு எந்த தெய்வமும் நமக்கு வேணாம். திருப்பாடல் 16:4 பாருங்க. திருப்பாடல் 16:4 வசனம் என்ன பாருங்க. திருப்பாடல் 16:4. வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாரு தங்களுடைய துன்பங்களை பெருக்கிக் கொள்கின்றது? வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர். யாரு? வேற்று தெய்வங்களை நாம செய்கின்றோமா? வேற்று தெய்வங்களை பின்பற்றி வருகின்றோமா? இல்ல. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23. நம்ம எல்லாரும் சொல்லியாச்சு, நான் வேற்று தெய்வத்தை வழிபடுறது இல்லை. இந்த வசனம் உங்களோட பேசுவாங்க, நான் வேற்று தெய்வத்தை வழிபடுதா இல்லையான்னு. 1 சாமுவேல் 15:23வது வசனம் பாருங்க. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். கலகம் சூனியத்துக்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாடுக்கு ஒப்பான குற்றம். இது ரெண்டும் நம்ம வீட்டுல இருக்குதா? கலகவும் முரட்டுத்தனம் நம்ம வீட்டுல இருக்குதா? இருக்குது. இல்லையா? எந்த வீட்டுல சொல்ல முடியும்? என்னோட வீட்டுல சண்டே போட மாட்டேன் அப்படி இருக்கணுங்க கை தூக்குங்க. அப்ப என்னோட அர்த்தம் என்ன? நாம எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிலை வழிபாடும் அப்புறம் என்ன சூனியம் செய்து கொண்டு. நம்ம சூனியக்காரர் சொல்லுவாங்களா, அது சூனியக்காரர் வீடு கேள்விப்பட்டிருக்குது சிஸ்டர். எங்கள்ட்ட பக்கத்து ஒரு சூனியக்காரர் வீடு இருக்குது. ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே யாரு சூனியக்காரு? கலகம் செய்கின்றவர்கள யாரு? சூனியக்காரு. முரட்டுத்தனம் பிடிக்கின்றவர்கள் இல்லை யாரு? சிலை வழிபாடு செய்கின்ற நபர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க சிலை வழிபாடு செய்கின்றவர்களும் சூனியம் செய்கின்றவர்களும் எங்க இருக்கின்றது? வேற பிற இனத்தார்கிட்ட போனோமா? இல்ல. போனோமா? இல்ல. போனோமா? இல்ல. எங்க இருக்குது? நம்ம வீட்ல. என்னில் இருக்குது. நான் யாரோடெல்லாம் சண்டை போடும்போது நான் என்ன செய்யறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சூனியம் செய்து கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிறருடைய சமாதானத்தை நான் கெடுத்து விடுகின்றோம். அதுதான் பெரிய சூனியம். நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறணும், பிறருக்கு நன்மை செய்கின்ற ஒரு நபராக மாறணும். ஆனால் என்னுடைய செயல் வழியாக நான் என்ன செய்கிறோம்? பிறருடைய சமாதானத்தை நான் அழித்து விட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ முரட்டுத்தனம் என்ன? நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கொம்பு? 3 காலு. நாங்கள் கொம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கொம்பு. இங்கே 3 காலு. முயலுக்கு எத்தனை காலு தான் இருக்கு? 4 காலு. ஒரு சிலர் 2 காலுன்னு சொல்றாங்க, சந்தேகமாவது. எத்தனை காலு இருக்கு? 4 காலு. ஆனா நம்ம என்ன சொல்ல, 3 காலு தான் இருக்குது. அது எதுக்கு ஒப்பாக இருக்கின்றோன்னு வசனம் சொல்கின்றது? சிலை வழிபாடுக்கு ஒப்பாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இது எதுவுமே இல்லாமல் ஆனா வேற்று தெய்வங்களை பின்பற்றுகின்ற நபர்களும் இருக்கின்றது நிறைய. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றதில்ல, நீரூற்றாகி என்னை புறக்கணித்து நீர் தேங்க இயலாத குட்டைகளே நாடிக்கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய மக்கள் தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்க. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா, வாழ்க்கையிலே சிலுவைகள் வந்தா என்ன செய்கிறோம்? யாரும் எனக்கு எதிராக சூனியம் செய்திருக்காங்க அப்படித்தானே நினைக்குது. அப்புறம் என்ன, ஜாதகம் பார்க்க போவீங்க, நாள் பார்க்க போவீங்க, அப்புறம் என்னென்ன செய்யும்? நேரம் பார்க்க போவீங்க. என்னோட நேரம் சரியில்லை சிஸ்டர் இப்போ சொல்லுவதுண்டா இல்லையா? சொல்லுவதுண்டா இல்லையா? கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள் தான் நாம் வழிபடுகின்ற கடவுள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவன். நம் வார்த்தையில் சொல்கிறோம், நம்முடைய தலையில் இருக்குதானா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயலாற்றுறது இல்லை, அனுபவித்தது இல்லை. கடவுள் எவ்வளவோ இனியவர் என்று நாம் சுவைத்து பார்த்தது இல்லை. போர்டு பார்க்கும்பொழுது, நம்ம ரோட்லெல்லாம் போகும்பொழுது தந்தூரி சிக்கன்
இன்னும் நிறைய விவிதமான உணவுகள் இருக்குதுல்ல, ஒவ்வொரு உணவுக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாப்பிட்டால்தான் தெரியும். கசாட்டை என்ன, குல்பி என்ன, வானிலா எசன்ஸ் என்ன, அந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸ் என்ன தெரியறதுக்கு அதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நாம் தெரியறதுக்கு என்ன செய்யணும்? பிறர் சொன்னா நமக்கு அது அனுபவம் ஆகுமா? இல்லை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் எவ்வளவோ இனியவர் என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சுவைத்து பார்த்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கடவுளை, பவுலடியார் சொன்னது போல, ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை எதை பிரிக்க முடியும்? எதுவும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரை நம்ம பற்றி வாழ்ந்து வாழக்கூடிய கிருபை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களை பாருங்க, எவ்வளோ சேர் காலியாக இருக்கின்றது. இது வேற ஏதோ இலவசமா ஒரு பொருள் கொடுக்குன்னு சொன்னா, அல்லது இங்கே ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமை நடக்குன்னு சொன்னா எந்த வேலையும் விட்டு ஓடி வருவீங்களா இல்லையா? ஓடி வருமா இல்லையா? கண்டிப்பா வருமா இல்லையா? நம்ம இந்த ரேஷன் அட்டையிலெல்லாம் ஒரு சில இது இப்போ வெள்ளப்பெருக்கு முடிஞ்ச பொழுது ஒரு சில பொருளெல்லாம் இலவசமாக கொடுத்துச்சுல்ல, அதனோட கியூ, எங்களுக்கும் ரேஷன் அட்டை வச்சுருக்குது. அதனால அதனோட பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய கியூ தெரியுமா? எத்தனை மணி நேரம் நிற்கிறதுக்கும் நமக்கு எந்த கஷ்டம் இல்லை. உங்களுடைய பங்கில் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நற்செய்தி வழிபாடுக்கு இறைவார்த்தையை கேட்பதற்கு எவ்வளோ நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கின்ற, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கின்றோமான்னு சிந்திச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நேற்று கேட்ட எத்தனை மக்கள் இந்த இறைவார்த்தை தினமும் வாசிக்கின்றவர்கள் இருக்கின்றது கேட்ட பொழுது உயர்ந்த கரங்கள் குறைவானது. பைபிள் எடுத்து வந்தவருடைய எண்ணம் குறைவானது. கடவுளுக்கு நான் முதலிடம் கொடுக்கின்றோம் சிந்திச்சு பாருங்க. என்ற உள்ளத்தில் அனைத்துக்கும் மேலாக, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 30வது வசனத்தில் என்ன கூறுகின்ற? அனைத்துக்கும் மேலாக ஆண்டவர், 33வது வசனம், மத்தேயு 6:33வது வசனம் பாருங்க. 6வது அதிகாரம் 33வது வசனம். அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். Praise the Lord, hallelujah, hallelujah. அனைத்துக்கும் மேலாக ஆண்டவருடைய ஆட்சியையும் ஆண்டவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது மீதி எல்லாதும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் பெனடிக்ட் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் சுமந்தால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சுமப்பார். அது இப்போ சொல்றதுக்கு ஈஸி, ஆனால் அது வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு சொல்லும்பொழுது அது நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சுமந்தால் உங்களுடைய வாழ்க்கை யார் சுமப்பாங்க? யார் சுமப்பாங்க? ஆண்டவர் சுமப்பாங்க. அன்பாண்டவர்களை, நான் இந்த வேளையில் இது சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் நான் தூய ஆவி உங்களோட பேச சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்ச் 15, 16ஆம் தேதி எங்களுடைய இடத்திலே நற்செய்தி மாநாடு நடைபெற்றது. டிவைன் தியான இல்லத்தினுடைய நிறுவனராக இருந்த அருள் தந்தை மாத்யூ நாயக்கம்பரம்பில் அவர்கள் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த நற்செய்தி மாநாடு நடக்கணும் அப்படி மனதில் நினைத்ததே இல்லை. ஆனால் மார்ச் மாதம் இந்த நாளுகளில் அங்கே உள்ளிருப்பு தியானம் நடக்க வேண்டிய நாள்கள். நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த நோட்டீஸ் வைத்திருங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மார்ச் 19, 20, 21, 22 வரைக்கும் அங்கே உள்ளிருப்பு தியானம் தான் அதில் எழுதப்பட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு குருவானவருக்கு தெய்வீக வெளிப்பாடு கிடைத்து பாண்டிச்சேரியில் நற்செய்தி கொடுக்கணும் என்று அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைத்த பிறகு அவங்க எங்களே கேட்டது, இந்த மாதிரி ஒரு செய்தி கடவுளிடமிருந்து கிடைச்சிருக்குது, அந்த இடத்துல வந்து இந்த நற்செய்தி மாநாடு நடத்தணும் என்று விரும்புகிறோம்னு சொல்லி அவங்க தெரிவித்த பிறகு தான் இந்த டேட்டு கன்ஃபார்ம் ஆகி மார்ச் 15, 16 அறிவிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த உங்களுக்கு தெரியும், இந்த நற்செய்தி மாநாடு பெறும்போது எவ்வளோ செலவு ஆகின்றது. அந்த நேரத்திலே எங்கள் கையில் எந்த விதமான பணமும் இல்லை. நான் ஆண்டவருடைய பக்கத்தில் வந்திருந்து கேட்டேன், ஆண்டவருடைய அருகில் வந்து கேட்டேன், ஆண்டவரே இவ்வளோ செலவு பண்ணி இந்த நற்செய்தி மாநாடு வைக்கணுமா வேணாமா? எவ்வளோ டென்ஷன் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இதெல்லாம் செய்துட்டு இந்த நற்செய்தி மாநாடு இங்கே நடைபெறணும். எங்களுக்கு போதுமான எந்த விதமான இடவசதியும் இல்லை, எதுவுமே இல்லை, இதுவும் இல்லை, இடவசதியும் இல்லை, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் அந்த அப்ராஹிமனோடு சொன்னால 100 வயசு வானத்தை நட்சத்திரம் போலேயும் கடலோரத்தை மணல் தறி போலேயும் உனக்கு குழந்தைகளே தருவேன். ஆனால் அப்ராஹிமத்தோட வயசு என்ன?
ஏறக்குறை 100 வயசாகுது. சாராவுக்கும் 90 வயசு கிட்ட இருக்குது. எந்த விதமான சூழலும் இல்லை, அது நிறைவேறதுக்குரிய எந்த விதமான சாதகம் இல்லாத நேரத்தில் தான் அப்ராமினோட ஆண்டவர் கூறுகிறார். இதே போல தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபித்த பொழுது இது செய்யணுமா வேணாமா என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது உனக்காக நீ செய்யணதில்லை, உன்னை நாடி வருகின்ற பிள்ளைகளுக்காக நீ செய்யணும். அந்த ஒரு பதில் கிடைத்த பிறகு அப்புறம் நான் எதுவுமே நினச்சி பார்க்கறதில்ல, ஓகே சொல்லிட்டு அப்புறம் கடவுள் எனக்கு கொடுத்த வசனம் எபேசியர் 3வது அதிகாரம் 20-21 வசனம். நம்முள் வல்லமையோடு கூட செயல்படுவரும் நாம் கேட்பதே காலும் நினைப்பதே காலும் மிக அதிகமாக செயல்படுவருமான கடவுளுக்கு திருச்சபையிலும் இயேசு கிறிஸ்துவிலும் மாட்சிமை உண்டாவதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். நம்முள் வல்லமையோடு கூட செயல்படுவோம், நாம் நினைப்பதே காலும் வேண்டுவதே காலும் மிக அதிகமாக செய்து தர வல்லமையுள்ள ஆண்டவருக்கு திருச்சபையிலும் இயேசு கிறிஸ்துவிலும் மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். இந்த இறைவசனம் கடவுள் நாம் நினைப்பதே காலும் வேண்டுவதே காலும் மிக அதிகமாக செய்து தர வல்லமையுள்ள கடவுள் நம் கூட இருந்தால் ஏன் நாம் கலக்கம் ஏற்படணும்? அந்த வசனம் விசுவசித்து செயல்பட்டது. அன்பார்ந்தவர்களே, நான் மீண்டும் மீண்டும் ஒரு ஏறக்குறைய 8 லட்சத்தோളം செலவு வந்தது. 5 காசு கூட கடன் இல்லாமல் கடவுள் அந்த செய்தி மாநாடே செய்து கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை சுமந்தால் ஆண்டவருடைய வாழ்க்கையை சுமப்பார். ஃபாதர் சொன்ன அந்த இறை வார்த்தைக்கு சாட்சியாக தான் நான் இப்பொழுது சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம் கூட இருக்கின்ற கடவுள் எல்லாம் வல்ல கடவுள், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவன். வேற்று தெய்வத்தை பின்பற்றுவோர் என்ன ஆயிடும்? யாரா என்ன நடக்கும்? உங்களுடைய துன்பத்தை பெருக்கிக் கொள்கின்ற, நம்மை கூட இருக்கின்ற, நம் கூடவே இருக்கின்ற, நாம் பாட்டெல்லாம் பாடுவோம், அழகாக பாடுறோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அது உள்ளத்தை உணர்ந்து பாடுகிறோமா? அது சும்மா வார்த்தையினால வாக்கினால உதடினால நாம் பாடிக்கொண்டிருக்கோமா? ஆனால் நம்ம அதை உணர்ந்து பாடினால் கண்டிப்பாக யார் நாம் கூட இருக்கோம்? ஆண்டவர் இயேசு. யார் நாம் கூட இருக்கோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கூடவே இருப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் செயல்பட்டால் அது நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாறிடும். அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் வேற்று தெய்வங்களை வழிபடுவோருக்கு அது உனக்கு கண்ணியாய் அமையும். விடுதலை பயணம் 23வது அதிகாரம் 33வது வசனம் எடுங்க. விடுதலை பயணம் 23:33வது வசனம். திருப்பாடல் 16:4 என்ன சொன்ன? வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் அவருடைய துன்பங்களே பெருக்கிக் கொள்கின்ற. எவ்வளோ எடுத்துக்காட்டுகள் சொல்ல வேண்டியது சிஸ்டருக்கு இருக்குது, ஆனால் நேரம் இல்லாததுனால நான் சொல்லாமல் விடுகிறோம். ஒரு மகன் பிஸ்னஸ் சென்னையில் நன்றாக பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்த ஒரு மகன் ஒரு நாளைக்கு எல்லா பிஸ்னஸும் எல்லாம் அவங்கள்ட்ட எந்த விதமான லாபமும் இல்லாமல் நஷ்டத்துக்குள்ளாகி கடன் போய் வாழ்றதுக்கு முடியாத கடன் பிரச்சனையினால வாழ்வே இனி வேணாம் அப்படிப்பட்ட ஒரு முடிவோடு கூட வந்திருக்கின்ற வேலையிலே கடவுள் அந்த நபருக்காக ஜெபிக்கின்ற வேலையில் வெளிப்படுத்தி என்ன தெரியுமா? அவங்களுடைய ஏதோ ஃப்ரெண்டு சொன்னதுனால இன்னும் நல்ல ரீதியில் போனால் அந்த பிஸ்னஸ்ஸு இனியும் அதிகமாக நல்ல முறையில் செயல்படுவதற்காக நீ இப்படி செய்தால் போன்னு சொல்லிட்டு எங்கே போய் மந்திரிச்சு கொண்டு வந்த கொஞ்சம் எலும்பிச்சி பழம் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அது வழிபட ஆரம்பிச்சது. இன்றைக்கி என்ன ஆச்சு? பிஸ்னஸ்ஸு ஃபுல்லாக லோஸில் போயிட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னுடைய வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் உன்னுடைய துன்பங்களை நீ பெருக்கிக் கொள்கின்றன. விடுதலை பயணம் 23:33 நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாய் அமையும் என்று சொல்றது. விடுதலை பயணம் 23:33 வாசிப்போமா? நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும். புரியுதுங்களா? அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டாம், இல்லையெனில் நீ எனக்கு எதிராக பாவம் செய்ய அவர்கள் காரணமாவர். நீ அவர்களின் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Friends, இன்னைக்கு எங்க சின்ன காலப்பேட்டில் இருக்குது ஒரு நிறைய கிறிஸ்தவங்கள் இருக்குது. அந்த இடத்துல யாரும் இருக்கு?
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது நம்ம கிறிஸ்துவ மக்கள் எங்கே போய் தெரியுமா? சாய்பாபா கோவில். அங்கே வியாழக்கிழமை அங்கே பஸ்ஸில் ஏறதுக்கு கூட இடம் கிடைக்காது. அந்த அளவுக்கு என்ன மக்கள் தெரியாதவர்கள் போகட்டும், நம்ம தெரிஞ்சுட்டு ஏன் நீரூற்றாகிய கடவுளை நாம் விட்டு விலகி நாம் கடந்து சொல்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அது உங்களுடைய வாழ்க்கையில் அது உனக்கு கன்னியாய் அமையும். இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 14-15 வசனம் பாருங்க. இணைச்சட்டம் 6, 14, 15 வசனங்கள். உங்களை சுற்றிலும் உள்ள மக்களில் தெய்வங்களாய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம், ஏனெனில் வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்களது கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகியாத கடவுள். இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு உலகினின்றே உங்களை அழித்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். உலகினின்றே உங்களை அழித்து விடுவார். வீடு இணைச்சட்டம் 8வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. இணைச்சட்டம் 8:19. மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவைகளை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இன்றே உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். இன்னைக்கு நிறைய வீடுகளில் போகும்பொழுது நம்ம கிறிஸ்துவ மக்களுடைய வீடுகளில் போகுது, வீடுக்கு முன்னாடியெல்லாம் என்ன வச்சுருக்கோம் தெரியுமா? எலுமிச்சம்பழம். அப்புறம் என்னென்ன பூசணிக்காய் வச்சிருக்கணுங்களெல்லாம் சீக்கிரம் சொல்லுங்க. நாங்களெல்லாம் அப்படி செய்யதில்லை சிஸ்டர். நம்ம பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தினுடைய வேலூர் நிறைய பங்குகளில் போய் தியானம் கொடுக்கும்பொழுது வீடு சந்திக்க போயிருக்கிறேன். நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்? எதுக்காக வச்சிருக்கோம் சிஸ்டர்? திருஷ்டி வராமல் இருக்கு. எனக்கு தெரியல அதனோட மீனிங் என்ன தெரியல. ஆனால் சொல்லணும் வார்த்தை, அவங்க சொல்லணும் வார்த்தை தான். என்ன எதுக்காக திருஷ்டி வர? திருஷ்டி என்ன அதனோட அர்த்தம் தான் எனக்கு தெரியல. இப்போ என்ன திருஷ்டி? மற்றவருடைய கண்ணு நம்ம மேலே படக்கூடாது. நான் தினமும் ஜெபிப்பது என்ன ஒன்று, என்னை பார்க்கின்றவன் யாரை பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும். என்னை நினைக்கின்றவன் யாரை நினைக்கணும்? என்னை கேட்கின்றவன் யாரை கேட்கணும்? அப்புறம் எப்படி நமக்கு திருஷ்டி வரும்? என்னை பார்க்கின்றவன் யாரை பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும். என்னை கேட்கின்றவன் கடவுளை கேட்கணும். என்னை நினைக்கின்றவன் கடவுளை நினைக்கணும். எனக்கு மேலே கடவுள், எனக்கு இடது கடவுள், எனக்கு வலது கடவுள், எனக்கு சுற்றும் கடவுள். நான் யாருக்குள்ளே விசுவாசத்தோடு கூட நன்மை வாங்கின்ற ஒரு நபர் யாருக்குள்ளாக இருக்கிறோம்? என்னுடைய சதை உண்டு, என்னுடைய ரத்தத்தை குடிப்போம், என்னிலும் நான் அவனிலும் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்புறம் எப்படி நமக்கு திருஷ்டி வரும்? நான் யாரு கூட இருக்கிறோம்? நம்ம எந்த உணர்வும் இல்லாமல் இப்படியே போயிட்டு நன்மை வாங்கணும், இதெல்லாம் நம்மள உள்ள செயல்படாது. நம்பிக்கை இல்லை நமக்கு. எல்லாரும் நன்மை வாங்குறோம், நானும் கூட போய் நன்மை வாங்குறோம். எப்படிப்பட்டவரை தான் நம்முடைய உள்ளத்தில் வரவேற்கிறோம் என்று நமக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. தகுதியில் உள்ளத்தோடு கூட நாம நன்மை வாங்கினதும் இல்லை. குறைந்திருக்கிற முதல் திருமுகம் 11வது அதிகாரம் 25 படிச்சு பாருங்க. என்னுடைய உடல் என்று உணராமல், என்னுடைய இரத்தம் என்று உணராமல் தகுதியற்ற உள்ளத்தோடு கூட இதில் உண்டு பருகின்றவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிவிடும். தகுதியற்ற உள்ளத்தோடு கூட நன்மை வாங்கின்றவர்கள் இயேசுடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறோம். எவராவது தகுதற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் தானே நீங்கள் வலுவற்றோராகவும் உடல்நலமற்றோராகவும் ஒரு சிலர் இறந்து விடுகின்ற. இங்க கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகுதியற்ற உள்ளத்தோடு கூட நன்மை வாங்கும்போது ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக நாம் குற்றம் புரிகிறோம். நாளுகளாக ஒரு நபரோடு நான் பேசாமல் கொள்ளாமல் நான் செயலாற்றி கொண்டு நான் போய் நன்மை வாங்கும்போது இயேசுடைய உடலுக்கு இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் செய்கிறோம். கடவுள் என்னுடைய உள்ளத்தில் அன்பு இல்லாமல் நான் செயல்படுகிறோம். ஆண்டவர் கூறுகிறார்ல, நீ பலி செலுத்த வரும்போது யாருக்காவது உன்மேல மனத்தாங்கள் இருந்து இருக்குது என்று நீ நினைத்தால் உன்னுடைய வெளி பொருள்களை அங்கே வைத்து விட்டு நீ போய் வந்து
சமரசமாய் வந்து நீ பலியை செலுத்த வேண்டும். அப்படி இருந்தா இன்னைக்கு கோவில்ல எத்தனை பேர் திருப்பலி ஆற்றுறதுக்கு இருப்பாங்க? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தகுதியற்ற உள்ளத்தோட நன்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய உடலுக்கும் ரத்தத்துக்கும் எதிராக நாம குற்றம் புரிகிறோம். இன்னைக்கு குரு ஆண்டவர் தெரிவிச்சுட்டாங்கல்ல, இன்னைக்கு என்ன செய்யணும்? இங்கே வருகின்ற தந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் என்ன செய்யாமல் போகக்கூடாதா? என்ன செய்யாமல் போகக்கூடாதா? பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய மக்கள் செய்கின்றது, நான் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நான் எந்த பாவம் செய்தில், அதனால என்ன செய்ய வேணாம்? என்ன செய்ய வேணாம்? பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேணாம். வருடக்கணக்காக பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் தினமும் நன்மை வாங்கி கொண்டிருக்கின்ற நபர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு பங்குல நான் தியானம் கொடுக்க போகும்பொழுது கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்க்கு இங்கே வாய்ப்பு இல்லை. எப்பவுமே யூஸ்வலாக நாங்கள் பங்குகளில் போகும்பொழுது காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் வீடு சந்திக்கிறதுக்கு போவோம். மத்தியானத்திலிருந்து 5 மணி வரைக்கும் வீடு கவுன்சிலிங்க்கு உட்காருக்கும். வൈകിട്ട് 5 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தான் நற்செய்தி கூட்டம் இருக்கும். அப்போ எங்களுக்கு வீடு சந்திக்கிறதுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கும் நேரம் இங்கே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு கவுன்சிலிங்க்கும் வீடு சந்திக்கிறதுக்கும் நேரம் இல்லாமல் போயிட்டு. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு நபர் கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. அப்பொழுது அவங்க கோவிலில் உபதேசியராக இருக்காங்க, சாக்ரிஸ்டனாக இருக்கும்ல அந்த ஒரு நபர். அவங்கக்கிட்ட ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் இது எந்த கோவிலே எந்த ஆளுனாலும் உங்களுக்கு தெரியாது, நபரை வெளிப்படுத்தாமல் தான் நான் பேசிக்கொண்டு இருக்கணும். நீங்கள் அது யார் எங்கே சிஸ்டர் எல்லாம் போயிருக்கு அப்படியெல்லாம் விசாரித்து போக வேண்டிய தேவையில்லை, புரியுதுங்களா? ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தி என்ன தெரியுமா? தவறான உறவு வைத்திருக்கின்ற மனிதன் எங்கே ஊழியம் செய்கிறாங்க? எங்கே? கோவிலில். என்ன எல்லா வேலையும் செய்து யார்? சாக்ரிஸ்டியன். டெய்லி என்ன செய்துட்டு இருக்காங்க? நன்மை வாங்கிட்டு இருக்காங்க. பாவ சங்கீர்த்தனம் செய்வதுண்டா? இல்லை. சாமுவேல் அழைத்த பொழுது சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்ட பொழுது அவன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுதா கடவுள் தான் என்னை கூப்பிடுது என்று உணர முடிஞ்சதா? இல்லை. இதே போல நம்ம கோவிலுக்குள்ள தான் 24 மணி நேரம் நாம் செயல்பட்டாலும் கடவுளுடைய குரலை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபராக நாம் இருக்கலாம். பங்கு பேரவையில் 24 மணி நேரம் ஓயாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக நான் இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு உகந்த மகனாக மகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ சிந்திச்சு பாருங்க. தகுதியற்ற உள்ளத்தோடு கூட நன்மை வாங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் ஆண்டவருடைய உடலுக்கும் ரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறோம். இதனால் தானே நீங்கள் வலுவற்றோராகவும் உடல் நலமற்றோராகவும் ஒரு சிலர் இருந்து விடுகின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என்னை தவிர வேற தெய்வம் உனக்கு இல்லாமல் அதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. முதலிடம் கடவுளுக்கு கொடுத்து முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு கூட கடவுளை அன்பு செய்கின்ற ஒரு நபராக என்று மாறிவிடுறதுக்காக இந்த தவக்காலத்தில் முயற்சி பண்ணுங்க. எளிது கிடையாது. முழு உள்ளத்தோடு கூட கடவுளை அன்பு செய்யறது ஈஸி கிடையாது. ஆண்டவருடைய கட்டளைகளை என்னை அன்பு செய்கின்றவர் என்ன செய்யணும்? என் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். என் கட்டளைகளை கடைபிடிக்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கட்டளைகள் எத்தனை கட்டளைகள்? 10 கட்டளை. எத்தனை கட்டளைகள் இருக்கின்றது? 10. எத்தனை கட்டளைகள்? 10. 10 கட்டளைகள். புது நன்மை வாங்கினவங்க தெரியுமா? 10 கட்டளைகள் எதுன்னு தெரியுமா பாப்பா? தெரியுமா? தெரியாது. அந்த தம்பிக்கு தெரியாது. சொல்லுப்பா. தெரியுமா? பயப்படுறாங்க சொல்றதுக்கு. 10 கட்டளை இருக்கு தெரியுமா? சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அந்த தம்பி எழுந்ததுக்கு ஒரு கரங்களை தட்டி அந்த தம்பியை பாராட்டுங்க. இவ்வளோ மக்களிடையில ஒரு சிறுவன் தானியே போல ஒரு மகன் எழுந்து நின்றுருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். நீ சக்தமா தைரியமா சொல்லுங்க தம்பி. நாமே கடவுளாகிய ஆண்டவர் எம்மை தவிர வேறு தெய்வம் உனக்கு இருத்தல் ஆகாது. இரண்டாவது, கடவுளை பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஓகே. பொய் சொல்லாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே,
களவு செய்யாதே. தொடக்கத்தில் 2 மறந்து போயிடுச்சு. தாய் தந்தையே தாய் தந்தையை மதித்து நட. நாளே புதியமான நாட்களை பரிசுத்தமாக நட. கடைசியில் நீ அதனால இந்த அளவுக்கு அந்த தம்பி சொல்லியாச்சுல்ல. எத்தனாவது படிக்கிறேன் தம்பி? 6th ஸ்டாண்டர்டு. நன்மை எடுக்கலையா? எப்போ நன்மை எடுக்கலையா? எடுத்துச்சு. அப்போ பாப சங்கீதம் செய்யலையா? செய்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்று கூட ரிகலெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம பாப சங்கீதம் செய்யும்பொழுது நம்ம என்ன சோதித்து பார்க்கணும்? கட்டளைகள் நம்ம கடைப்பிடிப்பு தான் இல்லையா என்று சோதிப்பது உண்டா இல்லையா? அப்போ கட்டளைகள் அப்புறம் நமக்கு தெரியாமல் போனால் அப்போ எப்படி இருக்கும்? நம்முடைய அந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்? சோதித்து பார்க்குறது எப்படி இருக்கும்? 10 கட்டளைகளே தெரியாமல் நம்ம புது நன்மை எடுக்கும்பொழுது என்னென்ன பாவம் அறிக்கிட்டதோ அது அப்படியே போயிட்டு அன்னைக்கு சொல்லியிருக்கோம். சண்டை போட்டுருக்காங்க, அப்பா பேச்சு கேட்கல, அம்மா பேச்சு கேட்கல. அப்பாவும் அம்மாவும் ஒரு வேளை இப்போ இறந்து போயிருக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன தான் சொல்லி கொண்டு இருக்கோம்? அப்பா பேச்சு கேட்கல, அம்மா பேச்சு கேட்கல, அப்படி சொல்லிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ முதல் கட்டளை என்ன? என்னை தவிர வேற கடவுள் உனக்கு இருத்தலாகாத. வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்களுடைய துன்பங்களே பெருக்கிக் கொள்கின்றன. அப்புறம் அவர் தெய்வங்களை வழிபடுவோர் அவருக்கு கண்ணியாய் அமையும். அப்புறம் என்ன? அவர் கையில் வேற்று தெய்வங்களை பின்பற்றினார். கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் பூண்டு உலகின்றே உங்களே அழித்து விடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைச்சட்டம் 8:19 என்ன சொன்னேன்? வேறு தெய்வங்களை பின்பற்றி அவர்களை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள். ஆமென், 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 ஆமென். மீண்டும் இணைச்சட்டம் 11:28 பாருங்க. 11:28. 11வது அதிகாரம் 28வது வசனம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளில் நின்று விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும். Praise the Lord. என்ன உண்டாகும்? சாபம். ஒரு சில சாபக்கட்டுகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும். எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்தவர் யாரு? 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 கடவுள், இயேசு. அந்த மாதிரி கிடைச்சதே இல்லையா? நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம விடுவித்தவர் யாரு? கடவுள். அத சந்தேகத்தோடு கூட சொல்றீங்க. வலிமையா சொல்லுங்க. இயேசு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். நம்முடைய மீட்பர் யாரு? இயேசு ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது வசனம் பண்ணுங்க. மத்தேயு நற்செய்தி 1:28. மறக்க கூடாது. சந்தேகத்தோடு தான் சொல்றீங்க. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 1:28 இல்ல சிஸ்டர், 25 வரையில தான் இருக்கு. சாரி, 21. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 21வது வசனம். சாரி, ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தன் மக்களே அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அளித்தவர் யாரு? யாரு? இயேசு. யாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அவரே அன்றி, இயேசுவே அன்றி மீட்புக்காக வானத்தின் கீழே மனிதருக்கிடையே வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. அது என்னால் சகித்து கொள்ள முடியாது. வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் உங்களுடைய பிள்ளைகள் மீது 3, 4 தலைமுறை வரைக்கும் தண்டனை தீர்ப்பு வருத்தி கொள்கும். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என்னை வழிபடுவோருக்கு 1000 தலைமுறை வரையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணத்துக்கு நாளும் பார்க்க போனோமா? ஜாதகம் பார்க்க போனோமா? இப்போ ரீசன்ட்லி ஒரு ஃபேமிலி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன் வாட்ஸ்அப்பில். அதில் அந்த பயோடேட்டா கொடுப்போம்ல, பையனோட பயோடேட்டா பெண்ணோட வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. என்னென்ன தெரியுமா? பிறந்த நாள், டேட் ஓகே, டேட் ஆஃப் பர்த் ஓகே, நம்ம எல்லாருமே வயசு என்னன்னு தெரியறதுக்கு போடுவாங்கல்ல. ஆனால் நேரம், நாள், அப்புறம் அதெல்லாம் இப்போ செய்வதுண்டு இல்லை. கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் சொல்கிறேன்.
நம்ம பார்க்கணுமா? அது பார்க்கணுமா? ஜாதகம் பார்க்கணுமா? நேரம் பார்க்கணுமா? நாள் பார்க்கணுமா? நம்ம எல்லா நேரமும் கடவுளுடைய முன்னணியில் எல்லாமே நல்ல நேரம். அதில் ஏசப்பா மேலே நம்பிக்கை இல்லாதனால்தான் நாம் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றது. எதுக்கு போகும்பொழுது இத்தனை நேரத்துக்கு இப்போ நாங்கள் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம் திருக்கனூரில், சாந்தா கிளாரா ஸ்கூல். ஒரு சில நாளுகளில் அட்மிஷனுக்கு வருன எண்ணிக்கை அதிகமாகிடும். காரணம் என்ன? இன்றைக்கி நல்ல நாள், அதனால இன்றைக்கி எல்லாருமே என்ன வரும்? அட்மிஷனுக்கு வருவாங்க. ஆனால் அவங்க தெரியாத மக்கள் அந்த ஏரியாவில் ஸ்கூலில் 3100 பிள்ளைகள் இருக்கிறதுல வெறும் 10 பிள்ளைகள் மட்டும்தான், 3100ல் 10 பிள்ளைகள் மட்டும்தான் கிறிஸ்துவ பிள்ளைகள். அதில் கேத்தலிக் வந்து 1-2 தான். பிரைஸ் தி லார்ட். அவங்க தெரியாமல் செயல்படுறோம். ஆனால் நம்ம கிறிஸ்துவ மக்கள் அப்படி போகும்பொழுது பார்க்கலாமா? கல்யாணம் பார்க்கும்பொழுது நேரம் பார்த்து நாள் பார்த்து எல்லாம் நம்ம செயல்படணுமா? என்ன செய்யணும்? யார் மேலே கேட்கணும்? எஸ்அப்பா கிட்ட கேட்கணும். இது என்னுடைய மகனுக்கு அல்லைங்க என்னுடைய மகளுக்கு உகந்ததாக இருந்தால் மட்டும் நீ சேர்த்து கொடுக்கப்படும், அல்லைங்க வேணாம். நம்ம எடுக்கிறதெல்லாம் நமக்கு வினைவாக மாறும். கடவுள் மீது நம்பிக்கை பெற்று நீரூற்றாகிய ஆண்டவரை பின்பற்றுவதற்காக நம்ம என்ன எடுக்கணும்? நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். மீண்டும் 10 கட்டளைக்குள்ளராக போவதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நம்ம அதிகமாக இப்பொழுது மீறி கொண்டிருக்கின்ற வேறொரு கட்டளை என்ன தெரியுமா? என்ன? எல்லா கட்டளையும் ஒரே போல தான் இருக்குது சிஸ்டர், அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி தானே? இன்னைக்கு வெபிச்சாரம் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளிலிருந்து என்ன சாவுக்கு காலு நீட்டி இருக்கின்ற மக்கள் கூட உள்ளரை கூட என்ன நடக்கின்றது? பரத்தன்மை செய்து கொண்டிருக்கின்றது. ஏசப்பா என்ன சொல்றது? எப்படிப்பட்டவர்கள் வெபிச்சாரம் செய்கின்ற சொல்லியிருக்காங்க? எப்படிப்பட்டவர்கள் அது தெரியாதா? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 28வது வசனம் நினைக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 5:28 பாருங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பிரைஸ் தி லார்ட். யாரு விபச்சாரம் செய்றாங்க? இச்சையோடு. ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குபவர் என்ன செய்கிறாங்க? ஏற்கனவே விபச்சாரம் செய்ததாயிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு மகனோடு ஆண்டவர் என்ன சொல்றது? மகனோடு தான் அது சொல்லியிருக்காங்க. ஒரு இச்சையுடன் ஒரு மகளை நீ பார்த்தால் ஏற்கனவே நீ விபச்சாரம் செய்ததாயிற்று. ஒரு மகளோடு என்ன சொல்கிறார் கடவுள்? ஒரு இச்சையுடன் ஒரு மகனை நீ பார்த்தால் நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்ததாயிற்று. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு நிமிடம் கூட விபச்சாரம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனை நபர்கள் இருக்கிறது நீங்க சொல்லிச்சு பாருங்க. நிறைய பிள்ளைகள் சின்ன வயசிலிருந்து எதுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம்? செல்போனில் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றோம்? போர்னோகிராஃபிக்கு அடிமையாகி டிப்ரெஷனுக்குள்ள போய் எவ்வளோ இளைஞர்கள் தெரியுமா? பெற்றோர்கள் வந்து கண்ணீரோடு கூட வந்து ஜெபிக்கிறதுக்காக கேட்குறோம் தெரியுமா? நல்லா படிச்சுட்டு இருந்த சிஸ்டர் இப்பொழுது அவன் ரூம் விட்டு வெளிக்கு வர்றது இல்லை. டிப்ரெஷனுக்குள்ளாக போய் யாருக்கிட்டையும் பேசாம ரூமுக்குள்ளர கதகு அடைச்சு உட்கார்ந்து என்ன பார்த்து கொண்டிருக்கின்றது? செல்போன்ல வருகின்ற எல்லா தீன்மைகளும் உள்ளத்தில் வாங்கி கொண்டிருந்த கடைசியில குற்றுணர்வினால மைண்ட் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ளாக எவ்வளோ பிள்ளைகள் பாருங்க. எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பிள்ளைகளும் மட்டுமல்ல முதியோர்களும் இளைஞர்களும் எல்லாருமே கணவன் மனைவிகள் எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவரோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. இது மட்டும் வேணும். சின்ன குழந்தை 1 வயசு 2 வயசான குழந்தைகள் கூட இன்னைக்கு மொபைல் இல்லாம இருக்க முடியாது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நோக்கங்கள், கண்ணு, நம்முடைய ஐம்புலங்கள் இன்னைக்கு அசுத்தமாகி கொண்டிருக்கின்றது. எதனால? செல்போன்ல எவ்வளோ நன்மையாக இருக்கிறதா இல்லையா? எவ்வளோ மக்கள் செல்போன்ல நன்மை மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற. இப்போ இந்த புனிதர் கார்லோ இல்லை, இப்போ சமீபத்தில் புனித பட்டம் பெற்றது கார்லோ இல்லை, அவங்க எத்தனை வயசு இருக்குது? அவங்களுக்கு
14 வயசு 14 வயசுல என்ன செய்தாங்க? இணையதளங்கள் வழியாக கடவுளே அறிவிப்பதற்கு ஈடுபட்டதற்கு வழியாக அவன் ஒரு புனித பட்டத்துக்கு ஆளாய்விட்டது. அது எதனால? மொபைல்னால தான். நன்மையும் இருக்குது, தீன்மையும் இருக்குது. ஆனால் நம் மக்கள் அதிகமாக பற்றி கொள்ளுகின்றது எது? எத்தனை பேர் உங்களுடைய மொபைல் பைபிள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அது வாசிக்கிறீங்க? ஆனால் நான் அதில் நமக்கு அவசரத்துக்கு பயணம் செய்யும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? பைபிளில் வாசிக்கிறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யும்போது நம்ம எதில் எடுத்து வாசிக்கணும்? பைபிளை நம்முடைய கையில் எடுத்து தான் வாசிக்கணும். மொபைல் இருந்தாலும் ஒரு சில சர்ச்சிங் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு சில வசனம் நம்ம திடீர்னு மறந்து போச்சு, நமக்கு திடீர்னு என்ன கண்டுபிடிக்க முடியும்? பைபிளில் கொட்டேஷன் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரே போல இறைவார்த்தைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் நமக்கு அது உதவுது. ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பைபிள் தியானிக்கும் பொழுதும் பைபிள் வாசிக்கும் பொழுதெல்லாம் என்ன வாசிக்கணும்? விவிலியம் கையில் எடுத்து வாசிக்கணும். காரணம் மொபைலில் எல்லாமே உண்டு. ஒரு சில மக்கள் வழி தட்டி போயிருக்கின்றது. இப்போ பைபிள் நன்மைக்காக எடுக்கும்போது கூட அதில் என்ன வரும்? நம்ம நோண்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில தேவையில்லாத செய்திகள் நியூஸ் அது வரும்பொழுது சாத்தான் அலறும் சிங்கத்தை போல யாரை விழுங்க வேண்டும் என்று அலறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரத்திலாவது நம்ம அது விழுந்து விட்டால் அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அதிலிருந்து மீட்க இயலாதவாறு அதுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ குடும்பங்கள் இந்த மொபைலினால அவங்களுடைய உறவுகள் வீணாய் போய் கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மீது பெற்றோர்களோடும் அருள் சகோதரிகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் நாம் வழியே கடந்து போகின்ற எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கி தவறான வாழ்க்கைக்கு உள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கின்றது தெரியுமா? ஒரு பையன் 12வது படிக்கணும், ஒரு பையன் கவுன்சிலிங்காக வந்திருந்து அவங்க பார்க்கும்பொழுது கை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. எதனால தெரியுமா? லவ் அஃபேர்னால மனசு சோர்ந்து போய் அவங்க 12வது படிக்கிற பையனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 17 வயசு இல்லை, ஏறக்குறைய ஃபெயில் ஆனால் கூட ஒரு 18, 19 தான் இருக்கும். 4 முறை அபோர்ஷனுக்கு மாத்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவனுக்கு காதலிக்கு. இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நடக்குது, புரியுதுங்களா? நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நடக்கின்ற செயல்கள் தான் இது. பெற்றோர்கள்லாம் இது தெரியல. அப்புறம் நம்ம இடத்துல அடிக்கடி தியானத்துக்கு கூப்பிட்டு வந்த பிறகு அந்த மகன் அதிலிருந்து விடுதலையான பிறகு ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் அவங்க அப்புறம் இறந்து போனாங்க. ஒரு ஃபாதர் கூட வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சிது. அதிலிருந்து அவங்க ஒரு தூய்மையான வாழ்வுக்குள்ளாக வந்தது. எத்தனையோ பெண் குழந்தைகள் கூட சிஸ்டருக்கு என்ன சொல்லும், இது ஆன்லைனில் போவதுனால எப்படியாவது அவங்க தெரிஞ்ச மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்லாமல் எத்தனையோ பேர் தெரியுமா பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் மாதம் சந்தித்து எல்லா விதமான தப்புக்கும் உள்ளாகிவிட்டு இன்றைக்கி ஒரு நிமிஷத்திலே எனக்கும் உனக்கும் செட் ஆகுனதில்லை, அதனால நீ என்னை விட்டு பிரிஞ்சுக்கும், நான் உன்னை விட்டு பிரிகிறேன். அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு பண்ணுறதுக்கு தைரியம் கிடைக்குமா? திருமணத்துக்கு முன்னதாகவே எல்லாமே நடந்து விட்டது. 9 வருஷம் காதலிச்சு நடந்து எல்லா விதமான தீன்மைக்கும் உள்ளாகி விட்டது. கடைசியில் ஒரு நாளில் வேறொரு நபரை போய் திருமணம் செய்கிறோம், குழந்தையாகி விடுறோம். திருமணத்துக்கு முன்னதாகவே குழந்தையை பிறக்கின்றது. நம்முடைய குடும்பங்கள் தூய்மை இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். பரத்தன்மைக்கு உள்ளாகி விடுகின்றது. நம்முடைய இச்சையுடன் ஒருவனே അല്ലെങ്കിൽ ஒருவளே நீ பார்க்கும்பொழுது நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டதாய் இருக்கிறோம். திருமணமானவர்களும் தன்னுடைய கடவுள் தன்னுடைய அருள் சாதனத்தின்படியாக உங்களை சேர்த்து வைத்த கணவனும் மனைவியும் அல்லாமல் நீங்கள் ஒன்று சேரும்பொழுது பரத்தன்மை செய்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் செய்கின்ற அந்த வார்த்தை பாடுகள் பிரமாணிக்கம் உள்ளதாக நீங்கள் கடைபிடிப்பதற்காக நாம் செயலாற்றிவிட வேண்டும். ஒருபோதும் ஆண்டவரே விட்டு பிரிந்து வாழாமல் இருக்கிறதாக ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது. நீ என்னை விட்டு அப்பா என்று கூப்பிடும் என்றும் நீ என்னை ஒருபோதும் விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்றும் நான் எண்ணியிருந்தேன். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண்
தன்னுடைய காதலனை கைவிடுவது போல நீ என்னை கைவிட்டாய். Praise the Lord. Hallelujah. இனியும் கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூறுகிறார், நீ நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுதெல்லாம் யாரு உன்னுடைய வாதில் படியில காத்திருக்கிறோம்? யாரு காத்திருக்கிறோம்? சாத்தான். இப்போ நம்ம எப்பொழுதுமே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கணும்? எதுவுமே செய்ய வேணாம், இப்படி உட்கார்ந்த போதுமா? எதுவும் பதிலும் வரலையே. என்ன செய்து கொண்டிருக்கணும்? நன்மை செய்து கொண்டிருக்கணும். நீ நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுதெல்லாம் சாத்தான் உன்னுடைய வாசப்படியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். யாக்கோபினுடைய திருமுகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபின் திருமுகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். சக்தமா? நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். Praise the Lord. இப்போ ஒரு நாளைக்கு நாம் எத்தனை முறை பாவம் செய்கின்றதை நீங்க நினைச்சு பாருங்க. நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நான் அது செய்யாமல் இருக்கும்போது நான் என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். இப்போ நம்ம மொபைல் எடுக்கும்போது, ரீல்ஸ் எடுக்கும்போது ஒரு ரீல் பார்த்துட்டு விடலாம், அப்படி தானே நினைக்கிறீங்க? ஆனால் எத்தனை ரீல்ஸு ஒரு சிலர் பார்க்கறது இல்லை. ஆனால் ஒரு சிலர் என்ன ஒரு ரீல்ஸு பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஒரு ரீல்ஸு எத்தனை மணி நேரம் நம்ம அதுக்கு உள்ளாக்கி விடும். ஒரு ஜாக்ஸு பார்க்கலாம்னு நினைக்கிறோம், ஆனால் எத்தனை ஜாக்ஸு. ஒரு விளையாட்டு இப்போ வெற்றி பெறும் நினச்சிட்டு ஒரு விளையாட்டு ஆரம்பிக்குது, பாப்பா சிரிக்கிறாங்க. எத்தனை நேரம் மொபைலில் பொம்மை படங்கள் விளையாட்டு இருக்குதா பிள்ளைங்களே? படிக்கக்கூடிய நேரத்துக்குள்ள எதுக்குள்ளார உட்கார்ந்துடும்? மொபைலுக்குள்ளார. இப்போ முடிச்சு விடலாம், ஒரு இதுதான் இப்போ பார்த்துட்டு கொடுக்குறேன். ஆனால் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். இன்னைக்கு பிள்ளைகள் தூங்குறது எத்தனை நேரம்? எத்தனை மணிக்கு தெரியுமா? வெடியங்கால 3 மணிக்கு 4 மணிக்கு தூங்கிட்டு மத்தியானம் 12 மணிக்கு எழுந்திருக்கிற பிள்ளைகளை எனக்கு தெரியும். காரணம் என்ன? எதில் உட்காருக்கிறோம்? மொபைலு, ரஷ்யன் ஃபிலிம்ஸ், நிறைய நாடகங்கள். மொழி தெரியணுதெல்லாம் அவசியம் கிடையாது. வீடியோஸு, சினிமாஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது பிள்ளைகள் ஃபுல்லும் என்ன எதுக்குள்ளே நம்ம செயலாற்றுகிறோம். நன்மை செய்ய தெரிந்தும் நான் அது செய்யாமல் இருக்கும்பொழுது நான் பாவம். அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு செய்ய தூண்டுதல் கிடைக்கின்ற எத்தனை நன்மைகள் நான் விட்டு விடுகின்றது பாருங்க. அத்தனை முறை நாம் என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இல்லை, கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இல்லை. இதுக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கு எவ்வளோ மணிக்கணக்கு உட்கார்ந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு மணி நேரம் இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்ம எத்தனை முறை வாய்க்கோட்டை விட்டு கொண்டிருக்கோம் நீங்கள் நினச்சி பாருங்க. மொபைல் உட்காருக்கும் போது நமக்கு ஏதாவது சோர்வு இருக்குதா? ஜபத்துக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு ஜபமாலை ஒப்பு கொடுக்க சொல்லும் பொழுது வேணாம் 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 தவிர்த்து விடுகிறோம். அப்படித்தானே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டிய நன்மை செய்யாமல் இருக்கும்பொழுது நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த யாக்கோபினுடைய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. யாக்கோபினுடைய திருமுகம் 2:9 நினைக்கிறேன், 2:9. மாறாக யாக்கோபின் திருமுகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். மாறாக நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்தா? ஆள் பார்த்து. என்ன செய்தா? ஆள் பார்த்து. ஆள் பார்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிறோம்ல. எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு வேண்டியவங்க வந்தா அவங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அவங்கள உபசரிப்பதுக்கு நமக்கு எந்த மன கஷ்டம் இருக்காது. ஆனால் எனக்கு எதிராக பேசின ஒரு நபரை பார்த்தா முகம் கோணலாயி போயிடும். அப்படிதானே? வருத்தத்தோட அவங்களோட மூஞ்சியில கூட ஒன்று பார்ப்பதற்கோ சிரிப்பதற்கோ நமக்கு நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆள் பார்த்து செயல்படும் போதுதான் நான் என்னை சேர்த்து தான் சொல்கிறோம். ஆள் பார்த்து செயல்படும் பொழுது நம்ம பஸ்ஸில் போகும்பொழுது ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸோடு கூட நம்மக்கிட்ட வந்து உட்கார்ந்த நபரே நமக்கு நல்ல ட்ரெஸ், அழகான ட்ரெஸ்ஸு போட்டு உட்காருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு மனசுக்கு கசப்பு இல்லாமல் உட்காருக்க முடியுமா? அதனோட அர்த்தம் என்ன? நான் ஆள் பார்த்து செயல்படுகின்றோம்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு நாளைக்கு பாவ சங்கீதம் செய்யறதுக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் எனக்கு ஒரு பாவத்தை உணர்த்தி கொடுத்தேன். எந்த பாவம் தெரியுமா? நாங்கள் தெரியும்ல, காலப்பேட்டு பகுதி மீனவர்கள் இருக்காங்க. இப்போலாம் அவங்க டெம்போலே மீன் வட்டையை எடுத்துகிட்டு போவாங்க. அன்னைக்கெல்லாம் நான் தொடங்கின அந்த காலத்துலலாம் இந்த வட்டையில் தான் அவங்க பஸ்ஸில் ஏற்றிட்டு தான் மீனை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு டைமு நான் பஸ்ஸு காத்துட்டு உட்காருக்கும் நின்று கொண்டு இருக்கின்ற வேலையில் ஒரு அம்மா வந்து இந்த வட்டையை பிடிச்சிட்டு வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வட்டையை அவங்களுக்கு பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு முடியல. அப்பொழுது நான் தயங்கினேன். என்ன, மீன் வட்டையை பிடிச்சா என்னுடைய கை நாத்தடிக்கும்ல, அதனால வந்து தயங்கி நின்னேன். அப்புறம் கடைசியில் அப்புறம் நான் என்ன செய்தேன், தூக்கி எடுக்கிறதுக்கு உதவி செய்தேன். ஆனால் பரிசுத்தாவி எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது, நீ தயங்கினேன், அந்த வட்டையை பிடிக்கிறதுக்கு நீ தயங்கி விட்டேன். ஆள் பார்த்து செயல்படுகின்றவன் பாவம் செய்கின்ற. இந்த மாதிரி நாம் ஒவ்வொன்றும் இறைவார்த்தைக்கு ஏற்ப நம்மளே சோதித்து பார்க்கும்பொழுது நாம் எப்படிப்பட்ட விதத்திலெல்லாம் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மளால் உணர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு செய்ய முடிகின்ற நன்மை நான் செய்யாமல் இருக்கும்பொழுது நான் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். நான் சொன்னேன்ல, இந்த நற்செய்தி மாநாடு நடக்கும்பொழுது இவ்வளோ கஷ்டத்தை இவ்வளோ வேதனைகளை நான் ஏற்றெடுக்கணும். எதுவும் இல்லாமல் இருந்தேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை, சொகுசா என்னுடைய கான்வென்ட்டில் கொடுக்கணும், சாப்பாடு உண்டு, என்னுடைய ஜெபம் ஜெபித்து கொண்டு எனக்கு அழகாக உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிச்சு, நீ உனக்காக இல்லை, நான் அழைத்து கொண்டு இருக்கின்ற மக்களுக்காக தான் இந்த நற்செய்தி மாநாடு நடக்குது. பெரிய நன்மை எதிர்பார்த்து தான் அந்த மாநாடு நடைபெற்றது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. செய்ய வேண்டிய நன்மை செய்ய தெரிஞ்சும் நான் செய்யாமல் இருக்கும்பொழுது பாவம் செய்து அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளோ உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்முடைய முன்னணியிலே கொண்டு விடும்பொழுது என்னுடைய சுயநலத்துக்காக சோம்பேறித்தனத்துக்காக நான் அதை செய்யாமல் விடும்பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்காமல் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? கண்களை மூடுங்க. 10 கட்டளைக்குள்ளாக நமக்கு முழுசும் போவதுக்கு நேரம் இல்லை. இது ஒரு நாள் முழுவதும் எடுத்தால் கூட அந்த பாவத்தை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருக்குது. மிக சிறந்த ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தா 2 இது மட்டும்தான் நம்ம இப்போது தியானம் சோதித்து பார்த்தோம். நம்ம என்ன தவிர வேறு தெய்வம் உனக்கு இருத்தலாகாது. அதே போல் ஆண்டவர் நாம் கடவுள் தூயதாக இருக்கின்றது போல நீங்களும் என்னாக இருக்கணும், தூயோர்களாக இருக்கணும். பரத்தன்மையை நாம விட்டு விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு எடுத்துரைக்கின்றார். தவறான வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எடுத்துரைக்கின்ற நல்லொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து இன்று ஆண்டவருடைய அந்த நம்முடைய ஏற்றுக்கொள்வதற்காக தகுந்த ஒரு உள்ளத்தை, தூய்மையுள்ள ஒரு உள்ளத்தை உருவாக்குறதுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த வேளையில் நம்முடைய முழுமையாக சமர்ப்பித்து கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூறுகிறார், மகனே மகளே, நீ பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் செய்யாதே. இது ஆண்டவர் நம்மோடு கூறி இன்ன வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ பாவப்பட்ட நிலையில் பாவ நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் கூறுகிறார், மகனே மகளே, நீ பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் செய்யாதே. பழைய பாவத்துக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவது போல் பாவத்தை கண்டு ஓடிவிடு. சிராக்கின் ஞானம் 21வது அதிகாரம் 1-2 வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், மகனே மகளே, நீ பாவம் செய்து விட்டாயா, இனிமேல் நீ பாவம் செய்யாதே. பழைய பாவத்துக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவது போல நீ பாவத்தை விட்டு ஓடிவிடு. அதன் அடுத்து சென்றால் அது உன்னை கடிக்கும், அதனை பல்கள் விஷம் உள்ளவர். அந்த பாவினியான பெண்ணோடு சொன்னது போல அவரெல்லாம் உன்னை தீர்ப்பிடவில்லையா, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை. கடவுள் இரக்கமுள்ளவர், பேரன்பு மிக்கவர். மகனே மகனே, நீ என்னிடம் திரும்பி வா, நான் ஒருபோதும் உன்னோடு சினங்கொள்ள மாட்டேன். இதோ இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் மீண்டுமாக நம்மை அவரோடு இணைந்திருப்பதற்காக நம்மை அழைக்கிறார். நல்லொரு பாவ அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு விடுவதற்காக முடிவெடுப்போம். பாவத்தை விட்டுவிடுவதற்காக முடிவெடுத்ததோடு அதிகமாக என்னுடைய கடவுளை நான் அன்பு செய்து வாழ்வேன். முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு கூட நான் ஆண்டவரை அன்பு செய்வேன் என்று நாம் முடிவெடுக்கும் பொழுது கிழக்கும் மேற்கும் என்றது போல பாவத்தை நம்மில் நின்றும் ஆண்டவர் விடுவிப்பார். ஆண்டவரிடமிருந்து பிறந்தவர் ஒருபோதும் பாவம் செய்வதில்லை. ஆண்டவர் அவரை பாதுகாக்கின்ற தீயோன் அவனை தீண்டாது. ஆண்டவருக்குள்ள நாம் ஒரு புது வாழ்க்கையை உருவெடுக்கும் பொழுது ஒருபோது நாம் பாவத்துக்கு உள்ளாகாமல் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அரவணைப்பார், பாதுகாப்பார். தீயோன் உன்னை தீண்டாது என்று 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவிடமிருந்து பிறந்தவன் ஒருபோதும் பாவம் செய்வதில்லை. ஆமென்.
அழகியின் செயல்களை அழித்து விடுவதற்காக இறைமகன் தோன்றினார். ஆமென். எல்லா தீன்மைகளிலும் நம்மை விடுவிப்பதற்காக. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் கூறுகின்றது போல அவனுக்கு இயேசு என்று பெயரிடார். அவர் தன் மக்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார். பாவம் கடும் சிகப்பாக இருந்தாலும் அது பனி போல வெண்மையுள்ளதாக்கி மாற்றிவிட வல்லமையுள்ள அந்த கடவுள் இதோ உங்களை இன்று நாளையிலே மீண்டுமாக ஒரு புனிதமான வாழ்க்கை செய்வதற்காக உங்களுக்கு அழைத்தல் கொடுக்கிறார். அந்த இயேசுனுடைய அந்த இதயத்தினுடைய அன்பை சுவைத்து பார்த்து கொண்டு இயேசுவின் பின்பே ஞானும் செல்வேன், இனி ஒருபோது நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்பே ஞானும் செல்வேன், நான் ஒருபோதும் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுனுடைய உற்று பார்த்து கொண்டு இயேசுடைய சூடுகளை வைத்து கொண்டு நான் ஒரு புனிதமான வாழ்க்கையை செய்வோம் என்று முடிவெடுப்போமா? நான் பாவம் செய்தேன், கரங்களை நெஞ்சோடு சேர்த்து உம்மை நோக செய்தேன். இயேசுவை கட்டிப்பிடித்து நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். எப்படிப்பட்ட பாவங்களானாலும் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். இயேசுவே உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, நம்முடைய பாவ நிலைகள் எல்லாம் ஆண்டவருடைய என்னை மன்னியும் தெய்வமே. நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். கண்கள் மூடி நான் பாவம் செய்தேன், இதயத்தோடு நம்முடைய இதயத்தை சேர்த்து வைத்து உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, மனதுருகி பாடுவோமா? மனமிரங்கும் சொல்லி பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இன்னுமாய் சொல்லி மனம் உருகி. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வம். கண்களை மூடி மனதிருக்கத்தோடு. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். தீய செயல்கள் எல்லாம் நான் மூட்டை கட்டி ஆழத்தில் நான் எரிந்து விடுவேன். இதோ பழையது கடந்து போயின, நான் இதோ ஒரு புதிய செயல் செய்ய போகிறேன். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை அனைத்தும் ஆண்டவருடைய சிலுவைக்கு கீழே சமர்ப்பித்துக் கொண்டு இயேசுவின் தூய இரத்தத்தினால் கழுவி முற்றிலுமாக தூய்மைப்படுத்தி கொண்டு தூய ஆவியினால் ஆள்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்வதற்குரிய கிருபை இயேசுடைய தூய இரத்த கடலில் நம்மை ஒவ்வொருவரையும் கழுவி புனிதப்படுத்தி தூய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் வேண்டுதலோடு கூட நாம் பாடி ஜெபிப்போமா? உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். 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 உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை
மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, மனதுருகி கொண்டு பாடுவோமா? என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.